வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது வாழ்க்கையினுடைய அடிப்படை கட்டாய தேவை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, சுதந்திரம். அதாவது நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கானா, அந்த மனிதனுக்கு சுதந்திரம்ன்றது கட்டாய தேவை. அவன் வந்து யாருக்கும் அடிமையானவன் கிடையாது, யார் சொல்லையும் கேட்டு நடக்கிறவன் கிடையாது, ஏதோ ஒரு அமைப்புக்கு கீழே இருக்கிறவன் கிடையாது, ஏதோ ஒரு கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அப்படியே அடிமையாகி போய் இருக்கிறவன் கிடையாது, ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அடிமையாக இருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து அப்படியே தன்னுடைய தனித்துவத்தை இழந்து அப்படி இருக்கிறது நல்லது கிடையாது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உற்சாக கடலில் மிதக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க அப்படின்னா சுதந்திரமான மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கக்கூடாது. சுதந்திர புருஷன் அப்படின்றோம்ல, அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது பவரில் இருக்கக்கூடிய ஆட்கள், யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க எப்போவுமே வந்து ஒரு சுதந்திரமான மனிதர்களை சுதந்திரமாக இருக்க விட மாட்டார்கள். அதுதான் உண்மை. இப்போ நம்மளை சுற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அப்படியே நம்ம எல்லோரும் நம்ம ஆட்களில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 90 பேர் வந்து ஒரு அமைப்புக்கோ அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லாட்டி ஒரு மத அமைப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி போய் தான் இருப்பாங்க. சுதந்திரத்தை விட்டு இவங்களுக்குன்னு வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, ஒரு தனித்துவம் இருக்காது. இவங்களாக ஒரு முடிவு எடுத்து செல்ஃப் டெசிஷன் அப்படின்றதுல அந்த செல்ஃப் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவங்க கட்டுப்படுவாங்க, அந்த அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவங்க கட்டுப்படுவாங்க. இல்லாட்டினா ஒரு நிர்வாக கமிட்டி அப்படின்றோம்ல, ஒரு கோயில் இல்லாட்டி ஒரு சபை அப்படின்ற மாதிரி, திருச்சபை அப்படின்லாம் கிறிஸ்டியானிட்டிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அது மாதிரி இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதம் இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அந்த மத தலைவர்கள், அந்த அமைப்பு, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவங்க வந்து அப்படியே கட்டுப்பட்டு, அவங்க எஸ்ஸுன்னா இவங்க எஸ்ஸு, அவங்க நோ அப்படின்னா நோ, எந்திரி அப்படின்னா எந்திரிச்சு நிற்கிறது, உட்காருன்னா உட்காருன்றது. அது நல்லதா? அது நல்லது அல்ல. அதனால் வந்து எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்குள்ளே எந்த அரசியல் கட்சியும் உள்ளே நுழைய விடக்கூடாது, எந்த அரசியல் தலைவரையும் உள்ளே நுழைய விடக்கூடாது, எந்த அதிகார அமைப்பையும் உள்ளே நுழைய விடக்கூடாது, எந்த ஆன்மீக அமைப்பையும் உள்ளே நுழைய விடக்கூடாது. அவங்களுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. அப்படி கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை சந்தோஷம் உள்ள வாழ்க்கையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிரித்த முகத்தோட, அப்படியே ஆடல் பாடல் நிறைந்த மனிதனாக, அப்படியே ஒரு குதூகலத்தோட, அப்படியே துள்ளி குதித்து, நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் அடைந்து, நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து, நீங்கள் மனசுக்குள்ளே எப்படிலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாப்பிட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கொண்டாட்டமான அம்சங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த கொண்டாட்டமான அம்சங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து, அதே மாதிரி எப்படிப்பட்ட கேளிக்கைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட கேளிக்கைகளை, என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்றோம்ல, அதையெல்லாம் பார்த்து கேட்டு ரசித்து அப்படின்னு, இதெல்லாம் யாருக்கும் கட்டுப்படாமல் நீங்கள் இருந்தால் தான் அப்படி நினச்சி வாழ முடியும். நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இன்னொருத்தருடைய ஆசைக்கு, இன்னொருத்தருடைய கொள்கைக்கு அடிபணிந்து அப்படி இருக்கக்கூடாதுல்ல? நீங்கள் மனசுக்குள்ளே எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள், எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க, எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எதை கேளுங்க, எதை ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதை ரசிங்க. ஏதாவது நல்ல காட்சிகளை பார்க்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அப்படின்னா நல்ல சுற்றுலா தலங்களுக்கு போங்க, நல்ல நூல்களை படிக்கணும் அப்படின்னா நல்ல நூல்களை படிங்க, நல்ல இசையை கேட்கணும் அப்படின்னா நல்ல இசையை கேளுங்க, நல்ல மலர்களை, அருமையான அழகான பூத்து குலுங்கும் மலர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மலர்களை பாருங்கள், ரசியுங்கள். நல்ல பல வகைகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல பல வர்க்கங்களை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு இனிப்பு வகைகள் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க. நல்ல திரைப்படங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா பாருங்கள், நல்ல ஓவியங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா ரசிங்க, நல்ல இசையை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா கேளுங்க. உங்களை யார் கட்டுப்படுத்துவது? நீங்கள் யாருக்குமே கட்டுப்படுத்தாத மனிதனாக இருக்க வேண்டும். அதாவது இண்டிவிஜுவல் மேன் வித் ஃபுல் ஃப்ரீடம் அப்படிங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழும் மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா தான் இந்த வாழ்க்கை வந்து ஒரு அருமையான வாழ்க்கை, அருமையான உலகம், பியூட்டிஃபுல் வேர்ல்டு அப்படின்றோம்ல, இந்த உலகம் வந்து பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு அப்படின்றதே உங்களுக்கே தெரியும். இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு அழகானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு சந்தோஷம் நிறைந்தது அப்படின்றதுக்குள்ள அந்த உணர்வே உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் யாருக்கோ கட்டுப்பட்டு யாருக்கோ அடிமையாகி, யாரோ சில மனிதர்களுடைய கொள்கைகளுக்கு அடிபணிந்து நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது.
அந்த உங்களுக்கு கட்டளை போடுறாங்களே, உங்களுக்கு கட்டுப்பாடுகள் போடுறாங்களே, உங்களுக்கு ஆணைகள் போடுறாங்களே, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் வாழ்க்கை அழகானது, இந்த உலகம் அழகானது, இது ஒரு அருமையான உலகம். இந்த பிறவின்றது நமக்கு கொடுப்பினை அப்படின்றல, நம்ம இயற்கையோ கடவுளோ அது பேர் எது வேணாலும் பேராற்றலோ என்னத்தை வேணாலும் வச்சுக்கோங்க, நமக்கு இந்த வாழ்க்கைன்றது கிடைச்சிருக்கிறது நம்முடைய கொடுப்பினை. இட் இஸ் எ கிஃப்ட் அப்படின்னு தான் சொன்னோம். நமக்கு கிடைத்திருப்பது வரம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வரத்தை, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அருமையான வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதை நம்முடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை வீணாக்கலாமா? ஒரு பிறவி தான். 7 பிறவி, மறுபிறவி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே பிறவி, இந்த ஒரு பிறவி தான் வாழ போகிறீங்க. இந்த ஒரு பிறவி முடிஞ்சு போனோடனே நீங்கள் செத்து போக போகிறீங்க. அது பிறகு எந்த காலத்திலும் நீங்கள் திரும்பி வர போகிறதில்ல. அதான் உண்மை. ஓஷோ அப்படி தான் சொல்கிறாரு. ஒரு பிறவி தான். அப்போ அந்த ஒரு பிறவி தான் அப்படின்னும்போது அந்த ஒரு பிறவியை நாம் எந்த அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியன் அப்படின்றது இருக்குல்ல, ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்னு வச்சுக்க. அதனால் சுதந்திரமான பிறவிகளாக, சுதந்திரமான ஆண்களாக, சுதந்திரமான பெண்களாக முதலில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரமான மனிதர்களாக, சுதந்திரமான ஆண்களாகவோ பெண்களாகவோ இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையை சுதந்திர உணர்வுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும். எப்படி வாழ்வது அப்படின்றத ஓஷோ கூறியிருக்கிறார். அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம்.